அருள்வான் கணேஷ் விநாயகம் இவர் வந்து உங்களுக்கு தெரியும், நிறையா தேன் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காரு. அருள்நிதியோட 2வது படம் தகராறே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் எடுத்தார். ஸோ அவங்க 2 பேரும் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸு. அவர் எப்பவுமே வந்து ரொம்ப மண்ணுக்கும் மக்களுக்கும் சார்ந்த படங்கள் எடுப்போம். அப்படி இது வந்து என்னென்னா அகைன் நம்ம தான் ஓடிடி வரும் இல்லை நாளைக்கு ஏதாவது வரும் பார்த்துட்டா பயங்கரமான படம், வா இதை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிற இன்னொரு படம் வந்து இந்த அருள்வான் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உட்காந்து இந்த ஒடிசி இதெல்லாம் நமக்கும் சம்மந்தமே இல்லாத படத்துக்கெல்லாம் உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விசில் அடிக்கிறோம், கொண்டாடுறோம். இது வந்து நம்ம படம், ஆனால் பார்க்குறக்கு ஆள் இருக்காது. அதுதான் சினிமாவோட கொடுமை வந்து அதுதான். பக்கத்தில் இருந்தால் கோயிலோட அருமை தெரியாதுங்கிறது இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இருக்குது. அதே தான் இது நல்ல படம், நம்ம படம். அதான் இந்த படத்தோட பிரச்சனை என்னென்னா தமிழ் படம். அதான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது கிருத்திகா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு நடிச்சிருக்குங்க. குறிஞ்சி அந்த பொண்ணு வந்து குறிஞ்சி அப்படிங்கிற பேரில் நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து உறுதியாக ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா அந்த டைலக்ட் ஒன்று அவங்க பேசுவாங்க, அது தமிழும் கிடையாது மலையாளம் கிடையாது. அதாவது இயக்குனருடைய நாலேஜ் பாருங்கள். அந்த மொழி வந்து என்னென்னா நீங்கள் வந்து தமிழ்லேருந்து மருவி தான் மலையாளம் வந்துச்சு. அப்போது அவங்க அந்த மலைகள் போகும்போது என்னென்னா அந்த பழங்குடியினர் வந்து ஒரு குடியாக ஒரே இடத்துல அந்த மறுவுறப்போ அங்கே போய் செட்டில் ஆகிருப்பாங்க போல். ஸோ அந்த மொழியும் அவங்களுடைய தங்கிடுச்சு. அந்த மறுவுற ஸ்டேஜில் அந்த மொழி அது தமிழாகவும் தெரியும், மலையாளமாகவும் தெரியும். அந்த மொழியை புரியறதே கஷ்டம். இந்த பொண்ணு அந்த மொழியை புரிஞ்சு அதை சரளமாக பேசுது. இப்போ அது ஈஸி இல்லை. அந்த சரளமாக பேசுகிறப்போ அந்த மொழியுடைய அர்த்தத்தை, அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணணும். அப்போ லிட்ரலாக அந்த மொழியை வந்து முழுசாக நீங்கள் கற்றுக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து மேட்ச் ஆகும். அதை வந்து அந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க. கிருத்திகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு பர்ஃபார்மருங்க. இந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய ஒரு ஞானம், உண்மையாலுமே கலைஞானம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கலைஞானம். ஐ ரியலி விஷ் எல்லோரும் பார்த்து, நீங்களாம் ஏதாவது ஒரு தடவை பார்த்து அந்த மாதிரி இவங்கெல்லாம் தாங்க ஆர்டிஸ்ட்டு. இவங்கெல்லாம் தான் தமிழ்லேருந்து பொண்ணே வரல, யாரும் நடிகையில் இல்லை, இந்த ஒரு பொண்ணு அட்டகாசமாக நடிச்சிருக்கு, போய் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன தப்பாயிருக்குன்னு கேட்குறேன் நான். அதே மாதிரி நம்ம ஆரவ் ஆரவ் வந்து பார்த்திங்கன்னா ஆரவ் ஒரு பாயிண்டில் ஒரு முருகன் வேஷம் கட்டிட்டு ஆடுவார். முருகனாட்டவே இருக்கிற ஆள் நிற்கிறதுக்கு நம்மளுடைய மூத்தோர். அந்த முருக வழிபாடு முருகன் நம் மூத்தோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்காரு டைரக்டர். ஒரு பாயிண்டில் அவருக்கு வேஷமெல்லாம் போட்டு அந்த சந்தனம் தடவி அவர் ஆடுறப்போ, ஓ முருகன் இப்படி இருந்தால் முருகனாக சிலையாக மாறியிருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நமக்கு வர வைக்கிறார். அந்த ஒரு பூப்பு நன்னீராட்டு விழா அது எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் தமிழில் பேர். பூப்பு நன்னீராட்டு விழா, நன்னீர், அதில் வந்து உப்பு நீர் இல்லை, நன்னீர். அந்த நன்னீராட்டு விழாக்கு வந்து அந்த அருவியில் வந்து அந்த நன்னீர் ஆட்டுவாங்க அந்த குழந்தைய. ஓ இதனால தான் பூப்பு நன்னீராட்டு விழான்னு வந்திருக்கோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறாரு இயக்குனர். இப்போது வழக்கமாக அந்த மலைகளை பற்றி காடுகளை பற்றி படம் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, பேசிக்காக க்ரீனாக காட்டணும் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு செட்டு ஒன்று நிற்கும். அது என்னென்னா அவங்க மனசில் இருக்கிற மலை இருக்குல்ல, அதை செட்டு போட்டு எடுத்துருவாங்க. இது அப்படி இல்லை. அங்கே விவசாயம் செய்கிற அந்த படிப்படியாக அந்த ஸ்டெப் இரிகேஷன் அது காட்டி குடில்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடில்கள் தான் இருக்கும், அவ்வளோதான் அங்கே தாங்கும். அதுக்கு மேலே அது அந்த ஹைட்லாம் போக முடியாது, அங்கே மலை உச்சியில் வந்து அப்படி பண்ண முடியாது. அந்த குடில்கள் போட்டு அந்த நைட் ஷாட்டில் அவங்களோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் அப்படி ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். அப்படி இதாண்டா அவங்க வாழ்க்கை அப்படின்ட்டு. அவங்க எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. நம்ம ரம்யா பாண்டியன் அவங்க வந்து ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துலேருந்து விலக்கி நம்மளால் பார்க்க முடியல. அண்ணன் ஜான் விஜய் என்ன வேணால் ஜான் விஜயவே தெரிகிறாரு, கண்ணை உறுத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு வந்து வழக்கம் போல் வில்லனிசம் பண்ணிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வர்றாரு. பட் அதர்வைஸ் எல்லாருமே அந்த காட்டுக்குள் வாழ்கிற ஒரு சிறு கூட்டமாக, நம்ம இந்த கூட்டங்களே எப்படி உருவாச்சு என்ன அப்படிங்கிற நிறைய நம்ம தமிழ் ஜாதிகளில் கூட்டம் இருக்கும். அந்த குழுக்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான விடையும் இந்த படத்துக்குள்ளே வந்து இருக்குங்க.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம எதை தொலைச்சிட்டு கீழே உட்காந்துருக்கோம். அந்த பொண்ணு ஒரு பாயிண்டில் சொல்லும், நான் வந்து மிருகங்களுக்கு இடையில் வந்து வாழ்ந்தேன், என்னோடய பாதை எல்லாமே கொடிய மிருகங்கள் நிறைந்தது, மேலேருந்து அந்த காட்டுப்பாதை, அப்போல்லாம் எனக்கு பயம் வரல. அந்த பொண்ணு ஒரு பாயிண்டில் மலையிலேருந்து கீழே இறங்கி நான் மனிதர்களை பார்த்தோன்னே எனக்கு பயம் வருது அப்படின்னு சொல்லும். அது எவ்வளோ உண்மை. அது என்ன, மனுஷனை பார்த்தா பயமாக இருக்குது. இன்றைக்கி மிருகங்களை பார்த்து நம்ம பயம்னா, மிருகங்களுக்கு ஒரே குணம் தான், புலினா அடிக்கும், கரடினா துரத்தும் அப்படிங்கிற ஒரு அது குணம் மாற்றிக்காது. மனுஷன் எப்படி குணம் மாறுவான்னு எவனுக்குமே தெரியாது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கும். அருள்நிதி வந்து ஒரு பெரிய ஒரு மெக்னானிமஸ் கேரக்டர். அவர் வந்து இந்த த்ரில்லர் நாயகனாகவே பார்த்து நமக்கு சலிச்சு போச்சு. இது வந்து ஒரு கலெக்டராக முத்துவேல் அவங்க தாத்தாவுடைய அந்த பேரை வச்சுட்டு ரொம்ப அதை வந்து எப்படி சொல்ல, அது ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக பண்ணியிருக்கார். இப்படி ஒரு கலெக்டர் நமக்கு இருக்க மாட்டாரா? நிறைய நல்ல ஆட்சியர்களை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஒரு நல்ல ஆட்சியராக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் அந்த ஆட்சியர் பதவியை புறக்கணிச்சிட்டு அவர் வந்து ஒரு டீச்சராக மாறுவார் ஒரு பாயிண்டில். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங்காக நான் பார்க்குறேன். இது ரொம்ப பியூரான இந்த காட்டுத்தேன் மாதிரியான ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான படங்க. அதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. உங்களுக்கு வந்து அட்ரினலின் உங்களுக்கு சுரக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உணர்ச்சியை தோண்டி காசு பண்ண நினைக்காத ஒரு படம். அது வந்து உண்மையை மட்டும் பேசும், அதோட மொழிநடையில் பேசும், அது எந்த பதட்டமும் இல்லாமல் பேசும். நீங்கள் மற்ற சினிமா கூட இது இந்த கட் பண்ணி இப்படி பண்ணி ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் இல்லை. அவரோட மொழிநடை என்னவோ கணேஷ் விநாயகம், அதை வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு இதுதான் இப்படி தான். மலைகளை இவரை தாண்டி அத்தன்டிக்காக காமிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைஞ்ச பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலைகள் காட்டுறது பிரச்சனை இல்லை, மலையை புரிஞ்சுக்கணும். அவருக்கு மலையை, அந்த மனிதர்களை, அங்கே இருக்கிற மொழியை, அவங்களுடைய வாழ்வியலை அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அவர் புரிஞ்சு வச்சுருக்கார். இல்லாட்டி இது வராது ஸ்க்ரீனில். நீங்கள் வந்து 100 புரிஞ்சு வச்சுக்கிட்டால் ஒரு 10 தான் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். அவருக்கு 1000 தெரிஞ்சிருக்கு, அதனால் 100 கொண்டு வந்துட்டார் ஸ்க்ரீனில். நான் இப்போ சொல்கிறேன், கணேஷ் விநாயகம் இந்த படத்துக்கே நான் சொல்கிறேன், இந்த படமே ஒரு தேசிய விருது கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கணேஷ் விநாயகத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் உண்மையாலுமே. அது கிடைக்கணும். ஏன்னா அவ்வளவு வந்து தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, உலகத்துக்கு தேவையான ஒரு படம் அது. ஆனால் இது கிடைக்கலைனாலும் ஒரு நாள் அவர் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் அங்கீகாரம் பெறாமல் அவர் ஒரு டைரக்டராக ஓய மாட்டார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சீன்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உதவிகள் தேவைப்படுது, உண்மைதான். இன்னும் டெப்த்து இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகுது. ஒரு 5% மிஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் அதுக்கு ஒரு ஆள் கிடச்சிரும் அவருக்கு. அதை பண்ணி நிற்கும்போது ஒரு நாள் எப்படி ராஜமௌலியை கொண்டாடியதோ அதே மாதிரி ஒரு நாள் அவரை கொண்டாடும். இப்போ சொல்கிறது எல்லாமே ஓவர் ஹைப்டாக ஏதோ வந்து அடிச்சு விட்றான்னு தோணும். நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த உண்மை என்னங்கிறது, அந்த உண்மை நீங்கள் வந்து எதையுமே எல்லா விஷயத்தையும் நீங்கள் உணர முடியும். சிலதெல்லாம் பேச முடியும், உணர முடியும். இந்த படம் பார்க்கும்போது அதை உணர்ற லிட்டலாக அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு படம். ஆரவ் அவர் வந்து சொல்லி ஆகணும், அது அவருடைய நடிப்பு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த முருகனையே கொண்டு வந்து ரொம்ப அவரும் அந்த இன்னசென்ஸ் அந்த ஃபேஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு. அவங்க ரம்யா பாண்டியன் எல்லோரும் அந்த ஷார்ட் லிவ்டு ரோல் தான் அது, ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி விடிவி கணேசன்லாம் வர்றாரு, காமெடின்னு ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் டூப் மாதிரி ஒன்று சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான படம் அது. அதில் ஒரு லைட் காமெடிக்கு ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அந்த இடம் கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அதர்வைஸ் ஒரு அட்டகாசமான ஏதாவது மலைவாழ் மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்துடுவாங்கள்ல, ஏதாவது பாசி ஏதாவது சின்னதாக கொடுத்துடுவாங்க தெரியுமா, இந்த கிழங்கு ஏதோ ஒன்று கொடுத்துடுவாங்க கையில். ஊட்டிக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது தோட்டத்துக்கு போனீங்கன்னா இந்தாப்பா அப்படின்ட்டு ஒரு பிடிங்கி ஒரு கேரட் கையில் கொடுப்பாங்க. அந்த கேரட்டு தான் இந்த படம். அது அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப சுத்தமான ஒரு படம். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 90 மார்க்குகள் வந்து தருவேன். இதை தான் நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, பொறுமை இல்லைன்னா தயவுசெய்து இந்த படத்துக்கு போகாதீங்க. மலைகள் மேல், நம் பழங்குடி இனத்தின் மேல், மனிதர்கள் மேல் பாசம் இல்லாத யாரும் இந்த படத்துக்கு போகாதீங்க. அப்படி பொறுமை இருந்து நல்ல சினிமாவை ஆதரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த குடும்பமாக போய் இந்த படத்தை வந்து நீங்கள் ஆதரவு தாங்க.
இதுவே இது வந்து ரோர் சவுத்தோட தேன், மலைத்தேன், கொம்பு தேன், கொசு தேன்னு விற்கிறோம். எந்த கலப்படமும் இல்லாமல், பியூரிட்டி கொஞ்சம் கூட மாறாமல் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரோம். ஒரு பாட்டில் வாங்கினீங்கனாலும் எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கலப்படம் ஏதாவது இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து காரி துப்புங்க, அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக இல்லை, நாங்கள் அதை பண்ண மாட்டோம், எப்போவுமே பண்ண மாட்டோம். வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம்.